நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரத்தில் இன்று லீக்கஸ் அஸ்பரா தும்பை செடியை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தும்பை. இது சிறு செடியாக வளரக்கூடியது. ஒரு அடியிலிருந்து 2 அடி வரைக்கும் பார்க்கலாம். மழை காலங்களில் எல்லா இடங்கள்லேயும் அனைத்து தோட்டங்களிலையும் பார்க்கக்கூடிய ஒரு செடி. இந்த தும்பை செடியோட வடமொழி பேர் ஹூமான்னு சொல்லுவாங்க, துரோணபுஷ்பின்னு சொல்லுவாங்க. இந்த தும்பை செடியில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இதோட செடி பூக்கள் அனைத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இதோட இலை பார்த்திங்கன்னா நீண்ட வடிவில் இருக்கும். பார்க்குறதுக்கு பூக்கள் வெண்மை நிறத்தில் அழகான பூக்களாக இருக்கும். இதன் இலைகளை கசக்கி முகர்ந்து பார்த்தால் நல்ல நறுமணம் வீசக்கூடியது. நண்பர்களே, தும்பை இலையை சாறு பிழிந்து ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு 5 மிளகு தட்டி போட்டு குடிச்சிட்டு வரனால விஷப்பூச்சிகள்னால் ஏற்படுற விஷக்கடிக்கு விஷம் இறங்க இது ஒரு நல்ல மருந்தாகும். இதே மருந்தை காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால தொண்டையில் ஏற்படுற புண், த்ரோட் இன்ஃபெக்ஷன் சரியாகும். நண்பர்களே, தும்பை இலையை பிழிஞ்சு சாறு எடுத்து அந்த சாறை பருகிட்டு வரனால இரத்த அழுத்தத்தை இது குறைக்கக்கூடியது. தும்பை பூவோட ஒரு சிறு துளி அளவு பெருங்காயம் சேர்த்து நல்லெண்ணெய் இட்டு வதக்கி ஓரிரு சொட்டு காதில் விடுறனால காது வலியை இது சரி செய்யக்கூடியது. காது இரைச்சலை இது சரி செய்யக்கூடியது. தும்பை இலை சாரோட அரிசி மாவு கலந்து தலை நெற்றியில் பற்றா போட்டுட்டு வரனால தலைவலியை சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, தோல் நோய்களான படை, சொறி, சிரங்கிற்கு தும்பை இலை சாறை போட்டுட்டு வரனால சரியாகும். நண்பர்களே, தும்பை இலை சாரோட சீரகப்பொடி, உப்பு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரனால நெஞ்சு சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது. வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது. உள் உறுப்புகளை பலப்படுத்தக்கூடியது. நண்பர்களே, தும்பை பூக்களை நல்லெண்ணெய் இட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த எண்ணெயை குழந்தைகளுக்கு தலையில் தேய்த்து குளிப்பாட்டுவதால் சளி, இருமல், சுவாச பாதையில் ஏற்படும் சிக்கல்களை இது போக்கக்கூடியது. தும்பை இலை சாற்றை வண்டு கடித்த இடங்களில் தேய்ப்பதால் விஷம் இறங்கும், வலி போகும், வீக்கம் தணியும். நண்பர்களே, தும்பை இலை சாற்றை குடித்து வருவதால் இரத்தம் சுத்தமாகும். வெட்டை நோய்களை இது குணப்படுத்தக்கூடியது. தாகத்தை இது தணிக்கக்கூடியது. நண்பர்களே, தும்பை இலைகள் ஒரு 5லிருந்து 6 தும்பை இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு சிறு துண்டு இஞ்சி தட்டி போட்டு அதோட ஒரு 1/4 கரண்டி சீரகம், 5 மிளகு தட்டி போட்டு ஒரு 1/4 கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால சுவாச பாதையில் ஏற்படுற தொற்றுகளை இது சரி செய்யக்கூடியது. சளி, இருமலை சரி செய்யக்கூடியது. ஆஸ்துமனால் ஏற்படுற மூச்சு விடுதல் ஏற்படும் சிரமங்களை இது சரி செய்யக்கூடியது. தும்மலை சரி செய்யக்கூடியது. மூக்கடைப்பு, தலைபாரத்தை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, 3 வயதிற்கு குறைந்த குழந்தைகளுக்கு ஒரு 5 தும்பை பூக்களை நசுக்கி தாய்ப்பாலோடு கலந்து கொடுத்து வருவதால் சளி, இருமல், மாந்தம், சரியாமையை சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, தும்பை இலையை நீரிட்டு காய்ச்சி அந்த நீரால் ஆவி பிடிப்பதால் சளி, இருமல், தலைபாரத்தை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, தும்பை இலைகளை பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு
கூட்டாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வரனால பருவ நோய்களை இது குணப்படுத்தக்கூடியது, மலச்சிக்கலை இது குணப்படுத்தக்கூடியது, உஷ்ணத்தினால் ஏற்படும் கட்டிகளை ஆரம்பத்திலேயே சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, உடலில் ஏற்படும் கட்டிகளுக்கு தும்பை இலையை அரைத்து அதோடு சிறிது மஞ்சள், சுண்ணாம்பு சேர்த்து குழைத்து அந்த கட்டிகள் மேல் தடவி வருவதால் ஓரிரு நாட்களில் அது பழுத்து உடையும். நண்பர்களே, 10லிருந்து 15 தும்பை பூக்கள் எடுத்துக்கிட்டு அதை பால் சேர்த்து காய்ச்சி மஞ்சள் தூள் சேர்த்து ஓரிரு நாட்கள் குடித்து வர்றதுனால மூக்கடைப்பை இது சரி செய்யக்கூடியது, சைனசிட்டியை இது சரி செய்யக்கூடியது, மூக்கில் சதை வளர்றதை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, சிறிது தும்பை பூக்களை நல்லெண்ணெயில் ஊற வைத்து ஒரு நாள் முழுவதும் ஊற வைத்து அந்த எண்ணெயை வடிகட்டி வைத்து கொண்டு காலை ஒரு சொட்டு மாலை ஒரு சொட்டு மூக்கில் விடுவதால் தலைநீரேற்றத்தை இது சரி செய்யக்கூடியது, மூக்கடைப்பை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, தும்பை இலை சாற்றை ஓரிரு சொட்டு காதில் விடுவதால் சீர்தளத்தினால் ஏற்படும் காது வலியை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, நல்லெண்ணெய் ஒரு 20 ml வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட எலுமிச்சம் சாறு ஒரு 5 ml, ஒரு தும்பை இலைச்சாறு ஒரு 5 ml, வெங்காயச்சாறு ஒரு 5 ml சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி அதை காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால மூலத்தினால் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை இது சரி செய்யக்கூடியது, வண்டுக்கடி பூச்சிக்கடிக்கு இது ஒரு நல்ல உள்மருந்தாகும், ஈறுகளில் இரத்தம் கசிவது சரியாகும், இது ஒரு முத்தோச சமனியாகும். நண்பர்களே, தும்பை இலைச்சாறு துளசி இலைச்சாறு இரண்டையும் சம அளவு எடுத்து அதனோடு தேங்காய் எண்ணெய் இட்டு சிறு தீயில் காய்ச்சி வடிகட்டி வைத்து கொண்டு அதை வாரம் ஒரு முறை தலைக்கு தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளித்து வருவதால் தலைநீரேற்றத்தை இது சரி செய்யக்கூடியது, தலைபாரத்தை இது சரி செய்யக்கூடியது. இதே எண்ணெயை தோல் நோய்களுக்கு இட்டு வருவதால் அரிப்பு, சொறி, சிரங்கு சரியாகும். நண்பர்களே, தும்பை இலை ஒரு கைப்பிடி அளவை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு 1/4 கரண்டி கருஞ்சீரகம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால மூக்கில் தொண்டையில் வளர்கிற சதை வளர்வதை இது சரி செய்யக்கூடியது, டான்சிலில் இது தொண்டையில் ஏற்படுற வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது, சுவாச பாதையில் ஏற்படுற வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது, குரட்டையை இது குறைக்கக்கூடியது, ஆஸ்துமாவுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும். பெரியவர்கள் 60 ml வரைக்கும் எடுத்துக்கலாம், சிறியவர்கள் 20 ml வரைக்கும் இந்த சாறை எடுத்துக்கலாம். நண்பர்களே, தும்பை இலைகள் மழை காலங்களில் அதிகமாக கிடைக்கும். மழை காலங்களில் கிடைக்கும் பொழுது அதை நிழலில் உலர்த்தி காய வைத்து பொடி செய்து வைத்து கொண்டு அந்த தும்பை பொடியோடு தேன் கலந்து ஒரு 1/2 கரண்டி தும்பை இலை பொடியை சேர்த்து அதோட 1/2 கரண்டி தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால மஞ்சள் காமாலை இது சரி செய்யக்கூடியது, சளி இருமலை இது போக்கக்கூடியது, விட்டு விட்டு வரும் காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, தும்பை இலைச்சாறு, பச்சை கற்பூரம், ஓமம் இவை அனைத்தையும் தேங்காய் எண்ணெய் இட்டு காய்ச்சி சிறு தீயில் காய்ச்சி வடிகட்டி வைத்து கொண்டு தலைவலி, மூக்கடைப்பு, சளி இருமல் உள்ள நேரங்களில் நெற்றியில் மார்பகங்களில் தடவி வருவதால் சளி இருமல், மூக்கடைப்பு, தலைவலி சரியாகும். நண்பர்களே, ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் இட்டு நன்றாக காய்ச்சி அடுப்பை அணைத்து விட்டு ஒரு சிட்டிகை அளவு சாம்பிராணி, ஒரு சிட்டிகை அளவு கஸ்தூரி மஞ்சள் இட்டு தும்பைப்பூவை கடைசியாக சேர்த்து சிறிது நேரம் கழித்து
அந்த பொருட்களை வடிகட்டி அந்த எண்ணெயை மட்டும் ஒரு பாட்டிலில் ஊற்றி வைத்துக்கொண்டு வாரம் ஒரு முறை தலைக்கு தேய்த்து அரை மணி நேரத்தில் குளித்து வருவதால் தலைநீர் கோர்வையை இது சரி செய்யக்கூடியது, மூக்கடைப்பை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, தும்பை இலையோட தும்பை செடியோட வேர் முதல் முழு தாவரமும் மருந்தாகும். நண்பர்களே, தும்பை இலைகளை ஒரு கொட்டைப்பாக்கு அளவு தினசரி காலை ஒருவேளை சாப்பிட்டு வரனால அத்திக்கீரியான்னு சொல்லக்கூடிய உடல் அரிப்பை இது சரி செய்யக்கூடியது, உடலில் சிவப்பு நிற கோடுகள் ஏற்படும் அதை சரி செய்யக்கூடியது, ஆஸ்துமானால் ஏற்படுற மூச்சு முட்டுதலை இது சரி செய்யக்கூடியது, மாதவிலக்கு கோளாறுகளை இது சரி செய்யக்கூடியது, சைனசிட்டின்னு சொல்லக்கூடிய மூக்கில் நீர் வந்து கொண்டே இருக்கும் அதை சரி செய்யக்கூடியது, தலை பாரத்தை இது சரி செய்யக்கூடியது. இந்த தும்பை இலைகளை கசக்கி பாம்பு கடி, தேல் கடி கடித்த இந்த கடிவாயில் வைத்து கட்டுவதால் விஷம் குறையும். இது ஒரு முதலுதவியாக செஞ்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறது நல்லதாக இருக்கும். நண்பர்களே, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் எக்லிப்டா ப்ராஸ்ட்ரேட்டா வெள்ளைக்கறி சாலையை பற்றி பார்த்துருக்கோம். அந்த வெள்ளைக்கறி சாலையை சிறிதளவு எடுத்துக்கிட்டு அதே மாதிரி கீழாநெல்லியை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். கீழாநெல்லி, தும்பை இந்த மூன்றையும் சம அளவு எடுத்துக்கிட்டு கீழாநெல்லி, வெள்ளைக்கறி சாலை, தும்பை இது மூன்றையும் சம அளவு எடுத்துக்கிட்டு ஒரு 10 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதே பச்சையாக கிடைத்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி உணவுக்கு முன்னால் குடிச்சிட்டு வரனால மஞ்சள் காமாலைக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும். ஈரல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் இது சரி செய்யக்கூடியது, ஈரலில் ஏற்படுற சுருக்கத்தை இது சரி செய்யக்கூடியது, ஈரல் வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது, ஈரலில் ஏற்படுற அனைத்து பாதிப்புகளையும் இது சரி செய்யக்கூடியது, ஈரல் பாதிப்பு ஏற்படாமல் இது தடுக்கக்கூடியது, மண்ணீரலோட வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது, பித்தத்தினால் ஏற்படுற வாந்தி மயக்கத்தை சரி செய்யக்கூடியது, பித்தப்பை கற்களை இது கரைக்கக்கூடியது.